பாரதியை எப்படி இங்கிருந்து கடத்திட்டு போயிருப்பாங்கன்னு தெரியலையே. ஒரு இடத்துலயும் காணோம். சிசிடிவியும் சுத்தி இல்ல. எப்படி கண்டுபிடிக்கிறது? எங்க இருக்க? வந்துட்டியா? வந்துட்டே இருக்கேன். அதுக்கு முன்னாடி பாரதி சேஃபா தான் இருக்காங்களான்னு எனக்கு தெரிஞ்சாகும். அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்? வேணும்னா நீயே வந்து பாத்துக்க. பார், நான் வந்து பார்க்கறதெல்லாம் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி நான் பாரதி கிட்ட பேசணும். அதை நீ பண்ணலன்னு வச்சுக்கேன், நீங்க பாரதி என்னமோ பண்ணிட்டீங்கன்னு நினைச்சு நான் என்கிட்ட இருக்கிற எல்லா ஆதாரத்தையும் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவேன். ஐயோ, இவன் என்ன தேவையில்லாம திடீர்னு லந்து கொடுத்துட்டு இருக்கான். அண்ணங்கிட்ட இதை பத்தி சொல்லி என்ன பண்றதுன்னு கேட்கலாம். என்ன நான் சொல்றது புரியலையா? பாரதி கிட்ட நான் பேசி ஆகணும். சரி 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 சரி, அப்படியே லைன்ல ஏறு, லைன்ல ஏறு. என்னடா வந்துட்டானா? அண்ணா, அவன் சாதாரண ஆள் மாதிரியே தெரியலண்ணே. பாரதி கிட்ட உடனே பேசணுமா? அப்படி இல்லைண்ணா எதை பத்தியும் கவலைப்படாம அவன் போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவான்னு சொல்றான். என்னடா சொல்ற? ஆமாண்ணே, என்ன பண்றதுன்னு தெரியாம தான் உங்களுக்கு கால் பண்ணியிருக்கேன். சரி, அவனுக்கு கான்ஃபரன்ஸ் போடு. சரிண்ணே. என்ன ஆதி, பாரதியோட குரலை கேட்டே ஆகணும்னு அடம் பிடிக்கிறதா என் ஆள் சொன்னா? அப்படியா? டேய், பாரதி எங்கடா? ஏன் ஆதி ரொம்ப துள்ற? பாரதி வேணுமா வேணாமா? தோர விளையாடிட்டு இருக்கியா? பாரதி எங்கடா? கோவப்படாத ஆதி. ஓவர் டென்ஷன் ஆகுறது உடம்புக்கு ஒத்துக்காது. உனக்கு என்ன, இப்ப பாரதி பேசணும் அவ்வளவுதானே? பேசுறா, லைன்ல இரு. என்னது மந்திரம் சொல்ற சத்தம் கேக்குது? பாரதி, இந்தா ஆதி உன்கிட்ட பேசணுமா? பேசு. சார் சார், ஹலோ ஹலோ சார். சார், நான் பாரதி பேசுறேன் சார். பாரதி சார், நீ பேசின வரைக்கும் போதும். டேய், பாரதியோட குரலை கேட்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருந்தியே, கேட்டுச்சா? இப்போ உனக்கு ஓகே தானே? ஒழுங்கு மரியாதையா அந்த வீடியோவையும் போனையும் கொடுத்துட்டு போயிட்டே இரு. மீறி உன் புத்தியை காட்டணும்னு நினைச்ச அப்புறம் பாரதி கழுத்தை அறுத்து போட்டு போயிட்டே இருப்ப. சரி, பாரதி எதுவும் பண்ணிடாத. நீ சொன்ன மாதிரியே நான் நடந்துக்கிறேன். அது பாரதி செல்லம் எனக்கு கோஆபரேட் பண்ணினா அவ அங்க உயிரோட இருப்பான்.